எல்சிஎம் வந்து படிச்சிருப்போம். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். இது ரெண்டையும் ஃபேக்டர் யூஸ் பண்ணி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிருப்போம், சால்வ் பண்ணியிருப்போம். ஆனால் இதுவே வந்து ரியல் லைஃப்பில் அப்ளிகேஷன்ஸாக எப்படி போடுறது, ஒரு ப்ராப்ளத்துக்கு ஹெச்சிஎஃப் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஈக்குவல் டிவைடிங், ஷேரிங், ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுக்கு ஹெச்சிஎஃப் யூஸ் ஆகும். எல்சிஎம் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ரிப்பீட் ஆகிற இடத்துல எல்சிஎம் யூஸ் ஆகும். இப்போ ஹெச்சிஎஃப் வந்து 12 ஆப்பிள் 18 ஆரஞ்சஸ் வந்து நான் ஈக்குவலாக பிரித்து பாக்ஸில் வைக்கணும். எவ்வளோ பாக்ஸுன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ ஆப்பிள் எவ்வளோ ஆரஞ்சு வைக்கிறதுன்னு தெரியாது. அந்த சுச்சுவேஷனில் நான் ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணுவேன். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, 12க்கும் 18க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 12 வந்து 6 × 2ன்னு எழுதலாம். 6 வந்து 3 × 2 × 2 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அந்த டேபிளில் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். அப்போ 3 × 2². 18க்கு வந்து 9 2s are 18. அப்போ 3² × 2. ஹெச்சிஎஃப்னா லீஸ்ட் 2 3. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 6. ஹெச்சிஎஃப் 12,18 வந்து 6. அப்போ 6 பாக்ஸஸ் நான் வைக்கலாம். அப்போ 6 பாக்ஸஸ் வைக்க முடியும். என்னால் 6 பாக்ஸஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். அதில் எவ்வளோ ஆப்பிள்ஸ் வைக்கலாம், எவ்வளோ ஆரஞ்சஸ் வைக்கலாம். 12 6ஆல் டிவைட் பண்ணால் 2. அப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 2 ஆப்பிள்ஸ் வைக்க போகிறேன். ஆரஞ்சஸ் 18 ஆரஞ்சஸ், 18 டிவைடட் பை 6 3. அப்போ ஒவ்வொரு பாக்ஸஸ்லேயும் 3 ஆரஞ்சஸ் வைக்க போகிறேன். அப்போ 2 ஆப்பிள்ஸ் 3 ஆரஞ்சஸ் வச்சு 6 பாக்ஸஸ் நிரப்பணும்னா ஈக்குவலாக நான் வந்து பிரித்து வச்சுருட்டேன் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ ஈக்குவலாக நான் பிரிக்கணும்னு நினச்சப்ப ஒரு பாக்ஸில் எனக்கு எவ்வளோ ஆப்பிள் வைக்கிறது, எவ்வளோ ஆரஞ்சு வைக்கிறதுன்னு தெரியல. அப்படிங்கிறப்ப ஈக்குவலாக நான் 2 ஆப்பிள்ஸ் 3 ஆரஞ்சஸ் வச்சுட்டேன். எவ்வளோ பாக்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, 6 பாக்ஸஸ். ஸோ ஈஸியாக என்னால் போட முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஹெச்சிஎஃப் யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட 2 ரிப்பன் இருக்கு. ஒன்று வந்து 24 சென்டிமீட்டர், இன்னொன்று 36 சென்டிமீட்டர் அப்படிங்கிற 2 ரிப்பன் இருக்கு. நான் ரெண்டையும் ஈக்குவலாக கட் பண்ணணும். எவ்வளோ பீசஸ் கட் பண்ணணும்னு தெரியாது. அப்போ 24க்கு 36க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 24ன்னு எழுதலாம். அப்போ 3 × 2 × 4, 3 × 2² to 2³ 36 வந்து 6 6 are 36, 6 வந்து 3 × 2 3 × 2. அப்போ 3² 2². அப்போ எல்சிஎம் வந்து மினிமம் வந்து 2², இது 3. 4 3s are 12. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 12. 24 36க்கு ஹெச்சிஎஃப் வந்து 12. அப்போ இந்த 12 வச்சு இதை பிரிக்கலாம். 24 டிவைடட் பை 12 வந்து 2 cm. 2 36 டிவைடட் பை 3. அப்போ ஒவ்வொரு இதையும் வந்து 12 12 சென்டிமீட்டராக பிரித்தா இதை 2 ரிப்பன் கிடைக்கும். இதிலேருந்து 3 ரிப்பன் கிடைக்கும். மொத்தமாக 5 ரிப்பன்ஸ் வந்து 12 சென்டிமீட்டரில் நம்ம பிரித்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இப்போ நம்மளுக்கு டைல்ஸ், வீட்டில் வந்து டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ டைல்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டாக வைக்கலாம்னு தெரியாது. ஒரு ரூம் வந்து 20 × 20 × 28 மீட்டரில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். 20 வந்து எப்படி பிரிக்கலாம், 28 எப்படி பிரிக்கலாங்கிறதுக்கு தெரியாதப்ப ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணலாம். 20 வந்து ப்ரைம் ஃபேக்டரில் எழுதணும்னா 5 × 2², 5 4s are 20. 28 வந்து 7 4s are 28. அப்போ 7 × 2² எழுதலாம். ஹெச்சிஎஃப்ங்கிறது வந்து காமனாக இருக்கிறது தான். அப்போ காமனாக இருக்கிறது 2² மட்டும்தான். அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 4. அப்போ டைல்ஸை வந்து 4 × 4ல் வந்து பிரித்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஒட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லலாம் ஹெச்சிஎஃப் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு 2 அலார்ம் கிளாக் இருக்குது. ஒரு அலார்ம் கிளாக் வந்து 4 minutes ஒன்ஸ் வந்து அலார்ம் அடிக்குது. இன்னொன்று அலார்ம் கிளாக் வந்து 6 minutes ஒன்ஸ் அடிக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்து எப்போ அலார்ம் கிளாக் அடிக்கும் அப்படிங்கிறப்ப அந்த சுச்சுவேஷனில் நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணலாம். 4, 6 எல்சிஎம் எடுத்தோன்னா 4 வந்து 2², 6 வந்து 3 × 2.
எல்சிஎம் வந்து ஹையஸ்ட் எழுதுவோம். 4 இன்ட்டு 3 அப்போ 12. 12 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு இதை ரெண்டும் வந்து சேம் அலாரம் அடிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிற இடத்துல எல்சிஎம் யூஸ் பண்ணுவோம். ஹெச்சிஎஃப் வந்து டிவைட் ஈக்குவலாக ஷேர் பண்ணுற இடத்துல நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.